வீட்டுலதான் தூக்கம் வர மாட்டேங்குது, எங்க வந்து படுத்தா இங்க அதுக்கு மேல வெயில் அடிக்குது. எவனா அந்த வெயில கண்டுபிடிச்சா? பாஸ், இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். சின்ன இந்த மொட்டை வெயில உட்காந்து என்ன பண்ற? பார்த்தா தெரியலையா, கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வெயிலையாடா? என்ன ஏதோ புடநாத்த அடிக்குது. லக்கி, நீ பண்ண வேலை தானா? எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. அந்த நாத்தம் அங்கிருந்து அடிக்கல, புன நாத்தம் அதோ தெரியுது பாருங்க. அந்த நிறைய புனமா கிடக்குது. கடல் ஓரத்துல எப்படி இவ்வளவு பேர் இறந்து கிடக்குறாங்க? அங்கிருந்து தான் நாத்தம் அடிக்குது. எல்லாரும் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சு? அங்க நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்களா? எப்படி? சம்திங் இட்ஸ் ராங். வழிவிடுங்க, வழிவிடுங்க. சின்ன சீக்கிரம் வாடா, அங்க என்ன பிரச்சனை போய் பார்ப்போம். இங்க பாரு, நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு? உயிரோட இருக்கீங்களா யாராவது? ஒருத்தருக்கும் மூச்சு போயிடுச்சு, எதுவுமே இல்லை போலயே. எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அது இவ்வளவு கொடூரமா கிடக்குறாங்க. இங்க பாருங்க, அவங்க உடம்புலாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுவும் இந்த அலையில தான் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க போல. அப்ப கடலுக்கு நடுவுல இருந்துதான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவங்க உடம்பு ஃபுல்லா இவ்வளவு ரத்தமா இருக்கு. இவங்க மேல இருக்க காயத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கு. மனுஷங்க அடிச்ச மாதிரி தெரியல. கண்டிப்பா வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னதான் தெரியல. என்னதான் தெரிஞ்சுக்கணும்னா இறந்து போன அவங்களே வந்தாதான் உண்டு. என்ன காப்பாத்துங்க, என்னால முடியல. யாராவது உதவி பண்ணுங்க, என்னால மூச்சு கூட விட முடியல. காப்பாத்துனேன். சின்ன அங்க யாரோ அலையில அடிச்சு வந்திருக்காங்கடா. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் காப்பாத்துவோம். சார், இதோ வந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு என்னாச்சு? எங்க இருந்து நீங்களா வரீங்க? நான் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா நிறைய பேரு அப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்துக்க ரொம்ப மோசமான மண்ணு. அங்க என்ன இருக்கு? முழுசா சொல்லுங்க சார். சார், அவரும் இறந்துட்டாரு போலயே. அவரு சொல்றத பார்த்தா கடலுக்கு நடுவில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, எங்க இருக்காங்க அவங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா சின்ன? கடலுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா உங்க பின்னாடி நிறைய பேர் கும்பலா நிக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். சொல்றான். அங்க என்ன நிறைய பேர் நிக்கிறாங்க? சின்சான்லைக்கு சீக்கிரம் வாங்கடா, அங்க போய் பார்ப்போம். இங்க போலீஸ் நிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த டைம்ல கடல் ஓரத்திலேயே கடலுக்குள்ளேயே யாரும் இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அதனால இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? இந்த டிவி நியூஸை பாருங்க. முக்கிய செய்தி: நேற்று இரவு நமது ஊருக்குள்ளே இருந்த மிகப்பெரிய கப்பல் பயணிகளை கூட்டி சென்ற ஒரு மிகப்பெரிய கப்பல் ஆபத்துக்கு உண்டாகியுள்ளது. இதற்கு காரணம் ரொம்ப மோசமான ஆபத்தான நெக்லடான் என்று கூறப்படுகிறது. அந்த கப்பலுக்குள்ள இருந்த மக்களும் எண்ணிக்கடி பழகிவிட்டதாக ஒரு அறிவு. வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த மெக்லடான் சம்பவம் மாதிரியே இதுவும் இருக்கிறதாக ஆராய்ச்சி மூலமாக அறிவித்து உள்ளனர். அதனால் மீன்பிடிக்கும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் அறிவிப்பு வந்துள்ளது. என்னடா சொல்றாங்க? யாரா போடுறது? அட, நம்ம பெருசு. சொல்லுங்க பெருசு. லவ்லி, நீ நியூஸை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நியூஸ்ல காமிச்ச அந்த கப்பல்ல தான் உன்னோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டு இருக்கான். யாரு அப்படின்னு மிச்ச விஷயம் எல்லாமே உனக்கு நான் நேர்ல சொல்றேன். சீக்கிரம் கிளம்பி என் வீட்டுக்கு வா. பெருசு என்ன சொல்றீங்க? போன சின்ன சீக்கிரம் வாங்க. இன்னொரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சு. என்னோட ஃப்ரெண்டு அந்த கப்பல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு அந்த பெருசு சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்டுனா 2 பேர் தான். ஒன்னு மைக்கிள், இன்னொன்னு டிரைவரு. இவனுக்கு 2 பேருக்கு யார் எங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அவனுக்கு எதுக்கு அந்த கப்பலுக்கு போனானுங்களும் தெரியலையே. இது எல்லாத்துக்கும் அந்த பெருசை போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். சீக்கிரம் அந்த பெருசு வீட்டுக்கு போகணும் நம்ம. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறேன். நீங்க இந்த வீடியோக்கு ஒரு விஷயம் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ் அண்ட் ஃபன்னி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பார்க்கணும் இல்லை, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, அந்த பெருசு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இங்க தானே ஒரு வீடு இருக்கும், அதுவும் இருக்கு. நம்ம கார் இப்படி நிறுத்திட வேண்டியதான். சீக்கிரம் உள்ள போய் பார்ப்போம். டிரைவர் மாட்டிக்கிட்டு இருக்கானா இல்ல மைக்கிள் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டா மட்டும் தான் தெரியும். இங்க ஏதோ ஒரு போர்டு இருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை. ஆஹா, நம்ம கூட ஒரு டாக் இருக்கு. நீ உள்ள வர வேணாம்னு நினைக்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கே போ. நானும் சின்ன இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறோம். இங்க ஆல்ரெடி ஒரு டாக் இருக்கு. நம்ம டாக்கு உள்ள வந்துச்சுன்னா 2 சண்டை தான் போட்டுக்கோம். சரி, ஓகே, உள்ள போவோம். பெருசே பெருசே எங்க ஆளக்கானா, எங்க போனாருன்னு தெரியல. அதுவும் நிற்கிறாரு. உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்றது என்ன பெருசுன்னு கூப்பிடாதேன்னு சொல்லி? இன்னொரு டைம் கூப்பிட்டு எனக்கு கோவம் வந்துடும். அது சரி, உன்னோட உயிர் நண்பன் மைக்கிள் தான் அந்த போட்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி காப்பாற்ற போற? என்னது, மைக்கிள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கானா? அவன் எப்படி அந்த கப்பலுக்கு போனான்? அந்த கடல்ல பெரிய சுறா ஒண்ணு மெக்லடான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மெக்லடான் ரொம்ப வருஷத்துக்கு
எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிச்சு கொட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எப்படி திரும்பி வந்துச்சு? இந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. நடுக்கடல்ல இந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம ஊர் கவர்மெண்டே மெக்லடான் மேல பழிய போட்டு கேஸை முடிக்கலான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் வேணும்னா அந்த கப்பலை நம்ம அது எப்படி முடியும்? அவ்வளவு பெரிய கடல்ல நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆர்மி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தே கண்டுபிடிக்க முடியல. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம மைக்கில் எப்படி காப்பாத்துறது? அந்த கப்பல்ல விலை மதிப்பற்ற ஒரு டைமண்ட் இருந்தது. அதை எடுக்கிறதுக்காக மைக்கில் நான் தான் அந்த மிஷினுக்கான மைக்கில் கிட்ட ஒரு ஜிபிஎஸ் கொடுத்துருந்தேன். அந்த ஜிபிஎஸோட கடைசி லொகேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு போய் பார்ப்பதான் இங்க நடக்கிற எல்லா மருமத்துக்கும் பதில் கிடைக்கும். அப்படின்னா இதுதான் மைக்கில் இருக்கக்கூடிய லொகேஷனா? ஆனா கடலுக்கு நடுவுல இருக்கே, கடலுக்குள்ள போக கூடாதுன்னு நம்ம ஊர் கவர்மெண்ட் ரெண்டு நாட்லாம் விட்டுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு மைக்கில் காப்பாத்துறதுக்காக நான் கண்டிப்பா போவேன். சிச்சா சீக்கிரமானா நீயும் நானும் தான் அந்த கடலுக்கு போக போறோம். ஆனா அந்த இடத்துல மெக்லடான் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்டா லவ்லியா, அதான் அந்த பெருசு மெக்லடான்லாம் அப்பயே செத்துருச்சுன்னு சொன்னாரேடா. உண்மைதான், பல வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு பெரிய கப்பலை கடல்ல முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை கொண்டுட்டாங்க. இப்ப அதே கவர்மெண்ட் தான் மெக்லடான் திரும்பி வந்துருச்சு. அங்க யாரும் போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த தாத்தா சொன்ன மாதிரி கடலுக்குள்ள போய் கப்பலை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெக்லடான் மேல பழிய போடுறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அந்த இடத்துக்கு போவோம். சிச்சா நல்லா டைட்டா பிடிச்சிங்க. இப்ப நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன். மைக்கில் காப்பாற்ற மைக்கில் இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு போகணும்னா அந்த ஜிபிஎஸ் காட்டுறது கடலுக்குள்ள தான் காட்டுது. இப்ப நமக்கு ஒரு போட்டு வேணும். எதுவும் நிக்குது. இங்க 3 போட் இருக்கு. அதுல இருந்து ஒரு போட்டு நம்ம ரெண்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே. இங்க யாராவது இருக்காங்களா? போட் ஓனர் யாருமே இல்லையா? இங்க டென்ட் போட்டிருக்காங்க. இவங்க தான் போட்டுக்கு ஓனர்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க இருக்கிற ஒரு போட்டை நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு போவோம். ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா போட் ஓனர் மாதிரி தெரியலையே. டென்ட்லாம் போட்டு கேம்பிங் வந்திருக்காங்களா? ஹலோ சார், இதுல யார் போட் ஓனர்? இல்ல, எங்களை பார்த்தா போட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கல. நாங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருக்கோம். நாங்களே கவர்மெண்ட் ரெட் எல்லாம் போட்டு அங்க கடலுக்குள்ள போக கூடாதுன்னு கடுப்புல உட்காந்துருக்கோம். நீ வந்து காண்டாத்தாத ஒழுங்கா போயிடல. சும்மாதாண்டா வச்சிருக்கீங்க போட்டை. நீங்களா கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்க மூஞ்சி மோதரெல்லாம் அடிச்சு பேத்துட்டு நான் எடுத்துட்டு போயிருவேன். எப்பயும் போலீஸ் ஃபோன் போட்டு கொடுக்குறேன். ஹலோ போலீஸ், வாயில சொன்னா கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒன்னா ஓடி பேர் அப்படியே இவன் பாருங்க நம்மள அடிக்கிறான். யாரு மேல கைய வச்ச? கடலுக்கு ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்துட்டு போட்டு கொடுக்குறானா? விளையாடுறீங்களா? ஒன்று தப்பு ஓடிட்டான். அப்படியே ஓடிடுங்க, திரும்பி வந்துடாதீங்க. ஓகே, இங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தியாச்சு. இங்க 3 போட்டு நிக்குது. இதுல எது எடுத்துட்டு போவா? அப்படியே சிச்சனை இதுல எதிர எடுக்கலாம். என் சட்ட கலர்ல நல்லா மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கு பாரு, அதையே எடுத்துட்டு போ. சரி, ஓகே. சின்சன் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கலரையும் எடுத்துட்டு போவோம். நல்ல மங்களகரமா இருக்கு. ஒருவேளை போட்ல இருந்து நம்ம கீழே குதிச்சாலும் இந்த மஞ்சள் கலர் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டே சின்சனை ஏறி உட்காருலாம், கிளம்பணும். உட்காந்துட்டேன். போலாம் போலாம். மஞ்சள் கலர் போட்டுதான் இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த போட்டை ஓட்டுன மாதிரி தான். ஏன்னா இந்த மண்டபை ஓட்டிட்டான்ல, இதுக்கப்புறம் உருட்ட மாதிரி தான் இந்த போட்டு. இந்த போட்டை ஓட்ட தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் விட்டு சாய்க்கப்படலாம். ஏய், நான்லாம் கரெக்டா ஓட்டுவேன். நீ நல்லா டைட்டா பிடிச்சிட்டு உட்காடுறா. பறந்து போய் விழுந்துடாத. சின்சனை இப்ப நம்ம கடவுளுக்குள்ள சந்தோஷமா போற மாதிரியே திரும்பி வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடா. எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? நீ தான் உள்ள எதுவும் இல்லைன்னு சொன்ன. எதுவும் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். இருந்தாலும் நம்ம பீச் ஓரத்துல படுத்திருக்கும் போது தண்ணிக்குள்ள வந்து ஒருத்தன் மிதந்துட்டு வந்து சொன்னானே கடலுக்குள்ள இருக்குன்னு. அது என்னன்னு தான் தெரியல. கடலுக்குள்ள அந்த சுரம் இல்லைன்னு சொன்னதாலதான் நான் வந்தேன். இப்ப இப்படி சொல்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மைக்கில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு போயிடலாம். நம்ம மைக்கிலையும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலாம். அதே மாதிரி அந்த பெரிய சிப்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போய் பார்ப்போம். இங்கதான் பக்கத்துல எங்கேயோ காட்டுது ஜிபிஎஸ் லொகேஷன். ஆனா இந்த இடத்துல மைக்கிலையும் காணோம், அந்த பெரிய சிப்பையும் காணாமே. அது ரெண்டும் இல்லைன்னா நம்ம பின்னாடி ரொம்ப நேரமா ஒண்ணு ஃபாலோ பண்ணி வருது. அது என்னதுடா? நீ அதுக்கப்புறம் சுத்தி வளைச்சிருச்சுடா அந்த சூரம். என்ன இவ்வளவு பெரிய வால் இருக்கு? இது வால் இல்லடா, மெக்லடானோட கொம்புடா. என்னது கொம்பே இவ்வளவு பெருசு இருக்கா? அப்படியாடா வெயிட் பண்ணிட்டு இருக்காது. நம்மள முழுங்கிட்டு போடுறா போடா. சத்தம் போடாத. சத்தம் போட்டினாதான் அதுக்கு கோவம் ஓடும். அது நம்ம போட்டு விட்டு கொஞ்சம் தள்ளி போனது இங்கிருந்து நம்ம ஓடிட வேண்டியதான். இதான் கரெக்டான சான்ஸ். இங்கிருந்து நம்ம கிளம்புவோம். ஆனாலும் அது நம்மளை விடாது புள்ளியே பின்னாடி தோத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா போட அது பக்கத்துல இதுக்கு மேல வேகமா போக மாட்டேங்கடா. இந்த போட்டு இதுக்கு மேல ஸ்பீடா போக மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த மஞ்சள் கலர் போட்டு எடுத்தா சூப்பரா போகும்னு சொன்னேன். உன்னை அந்த சுறாவுக்கு தீனியா போட்டு போட்டேன். இந்த மெக்லடான் சாருக்கு நம்ம பக்கத்துல வந்துருச்சு. ஒரே முழுங்க நம்ம அப்படியே அது வயிற்றுக்குள்ள போயிருவோம். அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. முன்னையே சாப்பிடுச்சுட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படி வந்துச்சு? எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? அது பெருசு சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் பார்த்தோம். ஆனா இந்த சூழல் நம்ம வீட்டுக்கு துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த மெக்லடான் மட்டும் நம்ம மாட்டிக்க கூடாது. எப்பயாவது தப்பிச்சிடணும். ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமா போ. ஓட்டே இதுக்கு மேல வேற வேகமா போக மாட்டேங்குது. நம்ம சுறா வேற நம்ம போட்டை விட ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அந்த சுறாவுக்கு நம்ம ஸ்நாக்ஸா மாறிடுவோம். அந்த மெக்லடான் சுறா கிட்ட மாட்டக்கூடாது. ஓகே, தூரமா வந்துட்டோம். இதுக்கப்புறம் பிரச்சனை எப்படியோ கரைக்கு வந்துட்டுடா. தண்ணிக்குள்ள இருந்தாலும் ஒரு மெக்லடான் சுறா நம்மளை அடிக்கும். பிரச்சனை இல்லை. தண்ணியை விட்டு தூரமா வந்துட்டோம்.
ஆனாலும் நம்ம மைக்கெல்லாம் அங்கதானே மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களை எப்படி காப்பாத்துறது? அதை மறுபடியும் கடலுக்குள்ள போகணுமா? முன்னையாவது அந்த சுறா இருக்குன்னு தெரியாம போகணும். இப்ப தெரிஞ்சே போய் அதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்றியா? வேலை நம்ம மைக்கில் சுறாவோட வயிற்றுக்குள்ள போயிருப்பானோ. ஃபர்ஸ்ட் பெருசுக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம். நம்ம கவர்மெண்ட் சொன்னது உண்மைதான். கடலுக்குள்ள உண்மையாலுமே மெக்லடான் சுறா இருக்கு. பெருசு நீ எங்களை ஏமாத்திட்டியா? உண்மையாலுமே மெக்லடான் சுறா கடலுக்குள்ள இருக்கு. அப்படியா? இப்பதான் மைக்கிளோட ஜிபிஎஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் ஆச்சு. அப்ப மைக்கிள் இப்பதான் தண்ணிக்குள்ள போயிருப்பான். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க, இல்லைன்னா அந்த சுறாவுக்கு ஸ்நாக்ஸா மாறிடுவான். ஆனா கடலுக்குள்ள தான் அவ்வளவு பெரிய மெக்லடான் சர்க் இருக்கு. அதை தாண்டி எப்படி போறது? மாஸ்டர் மூளையை வச்சு பிளான் பண்ணி கொடுனா அதுக்குள்ள போனை வச்சுட்டாங்க. பெருசு நம்புறது வேஸ்ட். நானே களத்துல இறங்கி என் ஃப்ரெண்டை காப்பாத்த போறேன். டேய் சிச்சன், நீ என் கூட வரதுன்னா வா, இல்லைன்னா இங்க இருந்து வீட்டுக்கு போ. இந்த போட்டு எடுத்துட்டு நான் போறேன். எங்க போட்டு நான் வரவே மாட்டேன். போட்டு கூட சொதப்புது. என்னடா ஏண்டா மண்டை போயில, போட்டு தண்ணிக்குள்ளதான்டா போகும், தரையில எப்படிடா போகும்? சரி வா, நானும் உன் கூட வரேன். என்ன பண்ண போறேன்? நியூஸ்ல சொன்னதெல்லாம் உண்மைனா அப்ப அந்த பெரிய சிப்பு கண்டிப்பா தண்ணி கடியில மூழ்கி இருக்கும். அப்ப நம்ம மைக்கிலும் தண்ணி கடியில தான் இருப்போம். அங்கதான் போய் நம்ம காப்பாற்றணும். அதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவை. அதை வாங்கணும்னா இப்ப நடந்தெல்லாம் போக முடியாது நம்மளால. ஏதாவது வண்டி வருவா, ராட்டை போட்டு போயிடலாம் பார்த்தா இங்க ஒருத்தன் போறான். அடப்பா போயிட்டானே. வேற எதுவும் வர மாதிரி தெரியல. இங்க ஒரு டிராக்டர் இருக்கு சார், லிஃப்ட் கொடுங்க சார். சார் நிறுத்துங்க. எப்படி நிறுத்திட்டானா இவன்? சார் கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? லிஃப்ட் கேட்கல சார், உங்க டிராக்டர் தான் கேட்கல. சிச்சனை சீக்கிரம் ஏறுறான், அவன் அடிக்க வரப்படுறான். நான் ஏறிட்டேன், போலாம் போலாம். டேய் சிச்சனை, என்ன ஏறி நின்றுட்டு இருக்க? காத்தடிச்சு பறந்து போய் மறுபடியும் இந்த டிராக்டர் ஓனர் கையிலேயே விழுந்துடாதோட. அப்புறம் மரத்தை கட்டி வச்சு தோட்டை உரிச்சு போவோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வாயை நீ கொஞ்சம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ. நான் பாய வாடா மூடிட்டு போக சொல்றேன். பின்னாடி ஒரு மரம் வருது, இப்ப பாடுறா. அட பாவி, மரத்துக்குள்ளேயே விட்டு தூக்கிட்டு போறியா? நான் அப்பயே கீழே இறங்கணும்ல. இப்பயாவது வேப்ப மரம் மாதிரி ஒரு மரம் இருந்தாலும் தப்பிச்சேன். முன்னாடி பாரு ஒரு பாலம் வருது, அதுல எல்லாம் போனீங்கன்னா நசுங்கிடுவோம். அடே அடே அடே, வண்டியை வேற பக்கம் ஓடுறான். அந்த பாலம் பக்கம் போகாதா, நசுங்கிடுவானா? தெரியுது இல்ல? அப்ப நான் ஒழுங்கா சொல்லும் போதே இறங்க வேண்டியதானே. சரி ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஷார்ட்கட் வழியா போயிடலாம். மண்டப்பிள்ள எங்கடா கூட்டு போறேன்? என்ன கடல் கடியில போலான்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதுவா இந்த டிராக்டரோட சேர்த்து அப்படியே கடலுக்குள்ள இறங்க போறேன். ஆளை விட்டுற சாமி, நான் வரல. தெரியுது இல்ல? அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கினா நம்ம கதை முடிஞ்சிரும். அப்புறம் எதுக்கு நான் கேட்கறேன்? இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இறங்கணும், கடலுக்கு நடுவுல போகணும். ஆனா அந்த மெக்லடான் விட்டு மாட்டக்கூடாது. அதுக்குதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறைய கப்பல்லாம் இருக்கும். பழைய கப்பல், புது கப்பல்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு தேவையானது எங்க இருக்கு? அதுவும் இருக்கு பாரு, நீர்மூழ்கி கப்பல். அதுதான் நமக்கு தேவை. இது இருந்தா மட்டும்தான் நம்ம கடலுக்கு அடியில போய் நம்ம மைக்கில காப்பாற்ற முடியும். இது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு போவோம். ஓனர் இங்கதான் உட்காந்துருக்காரு போல. சார் எனக்கு நீர்மூழ்கி கப்பல் கொஞ்சம் வேகமா வேலையை பாருங்க. இந்த கப்பலை சீக்கிரம் ரெடி பண்ணணும், புரியுதா? உங்க நீர்மூழ்கி கப்பல் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வாடகைக்கு வேணும், கொடுப்பீங்களா? யாரு தம்பி நீ? இது வரைக்கும் உன்னை நான் இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே. இப்ப நான் உன்னை நம்பி கொடுக்கலாம், கொடுத்தனும் அப்படி எடுத்துட்டு ஓடிட மாட்டீங்க. என் மூஞ்ச பார்த்தா திருட்டு பையன் மாதிரியா இருக்குது. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம திரும்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது ஏன் பொறுப்பு? முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா நல்லவே மாதிரி இல்லையே. சரி ஏதோ சொல்ற, என் பின்னாடி வா, நான் காட்டுறேன். ஆனா என்ன, கொஞ்சம் துட்டு தான் செலவாகும், சரியா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நீர்மூழ்கி கப்பலை மட்டும் கொடுங்க. நாங்க போயிட்டு ஒருவேளை திரும்பி வந்தோம்னா கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். அதாவது திரும்பி வந்து காசு கொடுத்துருவோம். இதுதான் என்னோட 4 பேர் உட்காந்துட்டு போற நீர்மூழ்கி கப்பல். கொஞ்சம் துட்டு அதிகமா செலவாகும். அடேங்கப்பா, இவ்வளவு பெருசுலாம் வேணாம். வேணாமா? அப்ப இது 3 பேர் உட்காந்துட்டு போலாம். இதுவும் கொஞ்சம் துட்டு கொஞ்சம் ஆளு அதிகமா செலவாகும். ஐயோ, கொஞ்சம் கம்மியா காட்டினா. இதுவும் வேணாமா? இது ரெண்டுமே வேணாம்னா 2 பேர் உட்காந்துட்டு போற மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். என் பின்னாடி வாங்க, அதுவும் என்கிட்ட இருக்கு, காட்டுறேன். இதுதான் என் கடையில இருக்கக்கூடியதுலயே மாஸ்டர் பீஸ். நிறைய பேர் இதுதான் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா இதுதான் கம்மியான ரேட்டுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கும். பெரிய சுறாவே கடலுக்குள்ள வந்து நம்மள அடிக்க வந்தாலும் இது நம்மளை காப்பாற்றும். ஏன்னா சுத்தி பாத்தீங்களா எவ்வளவு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இதுவாது உங்களுக்கு வேணுமா பார்த்து சொல்லுங்க. உண்மையதான் சொல்றீங்களா? பெரிய சுறாவே வந்து அடிச்சாலும் இதுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க வேணும்னா டெஸ்ட்டுக்கு ஓட்டி பாருங்க. ஏதாவது சுறா வந்து அடிச்சாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு நீங்க காசு தர வேணாம். அதனாலே நான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே, அட்வான்ஸ் கொடுப்போம். அட்வான்ஸ் நீங்க சொன்னதை வச்சுதான் சார் கொடுத்துருக்கேன். சுறா ஏதாவது வந்து இடிச்சு இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க திரும்பி அந்த அட்வான்ஸை கொடுத்துடணும், சரியா? ஓகே, இதுதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒன்று கொடுத்துருக்கான். இதை வச்சு அந்த மெக்லடான் சுறாவே சமாளிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா அது முடியாது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் சமாளிச்சு நம்ம மைக்கில் மட்டும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலாம். சின்ன வாட உள்ள பயங்கரமா இருக்கே. ஓகே, 2 சீட் இருக்கு. நம்ம ஒன்றுல உட்காந்துக்கலாம், சின்ன ஒன்றுல உட்காந்துக்கிட்டோம். நானும் ஒரு சீட்ல உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டேன், போலாம் போலாம். சின்ன சீட் பெல்ட் நல்லா டைட்டா போட்டுக்கலாம். இதுலயே சீட் பெல்ட்டா? சின்ன இப்ப நம்ம கடலுக்குள்ள இறங்க போறோம். அந்த மோசமான மெக்லடானும் இந்த கடலுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கடலுக்குள்ள நம்ம போகும்போது என்ன வேணுமா நடக்கலாம். எது நடந்தாலும் இந்த சீட் பெல்ட்டை முட்டு நீ கழட்டிட்டு இந்த நீர்மூழ்கி கப்பலை விட்டு வெளியே முட்டு வாங்குறாத. ஒருவேளை நானே இதை விட்டு வெளியே வந்து இந்த மெக்லடான் சுறா கிட்ட மாட்டினாலும் நீ இதை விட்டு வெளியே வரக்கூடாதுடா சின்சான், புரிஞ்சுச்சா? போகும்போதே பயமுடுத்துறியாடா. இப்பயே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுடா.
எப்படி நம்ம போயிட்டு மைக்கில் காப்பாத்திட்டு திரும்பி வர்றது? ஏன்டா இப்ப நம்ம பிக்னிக்கா போய்கிட்டு இருக்கோம், கடலுக்கடியில போய்கிட்டு இருக்கோம்டா. ஏகப்பட்ட ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பாறையும் இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் அந்த பாறை மேல லைட்டா இடிச்சோம்னாலும் இது பிளாஸ்ட் ஆகி நம்ம கடலுக்குள்ளேயே மாட்டிக்குவோம். என்னடா சொல்றேன்? போதுண்டா எப்பா, இதுக்கப்புறம் நீ வாயவே திறக்க வேண்டாம்டா, எதுவுமே சொல்லாதடா. நீ சொன்னாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி தான் என்னை இங்கேயே இறக்கி விட்டு போயிடுறா. சின்ன முன்னாடி ஏதோ ஒண்ணு கிடக்குதுடா. என்னது இது? எலும்பு கூட மாதிரி இருக்கு. அடே அப்பா, இவ்வளவு பெரிய எலும்பு கூடா? ஏன்டா லவ்லியா, ஒருவேளை இது ஆக்டோபஸ் எலும்பு கூட இருக்குமோ? என்னடா இவ்வளவு பெருசு இருக்குது? பார்த்தா உனக்கு ஆக்டோபஸ் மாதிரி தெரியுதாடா? ஆக்டோபஸும் கிடையாது, மீனும் கிடையாது, சுறாவும் கிடையாது. இது ஏதோ கடலுக்கடியில வாழ்ற டைனோசர் மாதிரி இருக்குடா. கடலுக்குள்ள டைனோசரா? டேய், எனக்கு இப்பயே சுச்சா வரும்போது அப்படியே வண்டி மேலே ஏத்துறா, நான் இறங்கிறேன். டேய் சின்ன, நம்ம இப்ப கடலுக்கு நடுவுல இருக்கோம். இப்ப மட்டும் நீ வெளியே போன மூச்சு விட முடியாம செத்துருவோடு. இன்னும் நம்ம ஆழமா போக மாட்டேங்குது. அப்பதான் அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த இடம் ஃபுல்லாவே ஒரே பாறையா இருக்கு. பார்த்துதான் ஓட்டணும். எங்கேயாவது இடிச்சோம் அப்புறம் இது ஸ்டக் ஆகி நின்றுக்கும். மண்டம் போயிட்டேன், பார்த்து ஓட்டுறா. இவன் வேற பீதியை கிளப்புறானே, எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. டே மண்டம் போயில, அங்க ஏதோ லைனா நிக்குது. அதெல்லாம் என்னதுடா? மீனா? இவ்வளவு பெரிய மீனா இருக்கலாம். அதெல்லாம் மீன் இல்லடா, சுறாடா. இதுதான் சுறா வாழக்கூடிய இடமா? சுறா கூட்டமே இங்கதான் இருக்குது. நம்ம மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அதுக்கெல்லாம் நம்மளை பார்த்து தானே வருது. கிளம்பு கிளம்பு. இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமே. நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் பாறையா இருக்கு. எங்கேயாவது இடிச்சோம்னா வேற இது வேற உடஞ்சிரும். பின்னாடி வேற அந்த சுறாங்களாம் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படி இங்க இருந்து எஸ்கேப் பார்க்க போறோமோ தெரியல. வேகமா போகணும். என்ன ஆடுது? என்ன இந்த ஆட்டம் ஆடுது? வெளியே யாரோ தள்ளுற மாதிரி இருக்கு. ஒருவேளை பாறையில எதுலையாவது மோதிட்டோமா? என்ன இந்த ஆட்டம் ஆடுது? சுறா, சுறா நம்மளை சுத்தி சுறாவா இருக்கு. நம்ம போற இந்த நீர்மூழ்கி கப்பல் அந்த சுறாங்க சுத்தி உடைச்சிருச்சு. சுத்தி உடைச்சது மட்டும் இல்லை, இதை இடிச்சு உடைக்க பார்க்குதுங்க. இது மட்டும் உடைச்சிச்சு நம்ம எங்கேயே மாட்டிக்குவோமே. இதுல கிட்ட எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு வரது இல்லை. இப்ப பாருங்க, இடிச்சு ஒரு பக்கமா தள்ளுது. நம்ம ஒரு சைடு போனாலும் அதுங்க ஒரு சைடு நம்மளை தள்ளி விட்டுருதுங்க. ஏதாவது பண்ணி இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறா. இதுல வயிற்றுக்குள்ள ஸ்நாக்ஸ் போக எனக்கு விருப்பம் இல்லடா. ஆமா, எங்களுக்கு மட்டும் விருப்பம் வராது வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு. எப்படி இருக்கு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. இந்த ரெண்டு சுறாவும் நம்மளை விடாதுங்க போலயே. நம்மளையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குங்க. ஃபாலோ பண்ணி வந்தா கூட பரவாயில்ல. நம்ம இருக்க இந்த நீர்மூழ்கி கப்பலையே இடிச்சு உடச்சிடும் போல இந்த கொஞ்ச நேரத்துல. இன்னும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. எப்பயாவது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்டா லவ்லி, டேய், இதுக்குள்ளதான் எமர்ஜென்சின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல. கண்ணை இவ்வளவு நேரம் புதனீங்க அழுத்துற அந்த பட்டனை. ஆனா அது என்ன பண்ணுறது தெரியாம எப்படா கொடுக்கறது? அதை கொடுத்தா ஒரு சீட்டோட சேர்த்து நம்ம வெளியே போயிட்டோம்னா அந்த சுறா கிட்ட மாட்டிக்குவோமே. ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லடா. அந்த பட்டனை கொடுறான். நீ சொல்றதும் சரிதான். ஒரு பட்டனை கொடுக்காம என்ன நடக்குதுன்னே தெரியாம சாகிறதுக்கு இந்த பட்டனை கொடுத்து என்னதான் நடக்குதுன்னு கொடுப்போம். அந்த பட்டனை கொடுத்தது நேரம் கீழே போய்கிட்டு இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. சின்ன நல்லா டைட்டா பிடிச்சிக்கு. எங்கேயோ போய் முட்டை போறோம். நம்ம கதை புரிய போகுது. நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகல. ஆனா நம்ம வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் தான் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படி வெளியே எடுக்கிறது? சரி சின்சான், நான் வெளியே போய் பார்க்குறேன். இங்கே ஒரு சூட் இருக்கு, இதை எடுத்துட்டு போறேன். நீ வெளியே வந்துடாத. ஓகே, நம்ம தண்ணிக்குள்ள வந்தாச்சு. இதை எப்படி எடுக்கிறது? இப்படி நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சுறா வரத்துக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். ஆனால் எப்படி எடுக்கிறது? இதெல்லாம் என்ன கண்டெய்னர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சு? சரி, ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னரை நம்ம நவுத்த முடியுமான்னு பார்ப்போம். தள்ளினா மட்டும்தான் அதை வெளியே எடுக்க முடியும். ஆனால் இது நவுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை முடியும். செம்ம வெயிட்டாக இருக்கு. வேற எதுவும் இருக்கு. அங்கே போய் பார்ப்போம். இந்த கண்டெய்னர் நவுத்துறதுக்கு ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். மேலே இருக்கிறதும் கண்டெய்னரா? என்ன எங்கே பார்த்தாலும் கண்டெய்னராக கிடக்கு. எல்லாம் மேலே இருந்து தாங்க உருண்டுட்டு வந்து விழுந்துருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல யார் கொண்டு வந்து இதெல்லாம் போட்டுருப்பாங்க? மேலே இருந்து உருண்டுட்டு போய் கீழே விழுந்த மாதிரி இருக்கு. அப்போ மேலே என்ன இருக்குமோ? அங்கேதான் இருக்கு மேலே. அப்படின்னா இந்த கண்டெய்னர்லாம் அங்கேருந்து தான் உருண்டுட்டு வந்து வந்திருக்கு. ஆனால் அது என்னது? சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். இது எப்படி இந்த கடலுக்கடியில் வந்தது? பார்க்க கப்பல் மாதிரி இருக்கு. கப்பலே தான். இதுதான் நம்ம தேடி வந்த கப்பல். நியூஸ்ல காமிச்ச கப்பல் இதுதான். ஆனா இதெல்லாம் இப்படி உடைஞ்சிருக்கு. அந்த மெக்லடான் ஷார்க் அட்டாக் பண்ணதுலதான் இந்த நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலதான் நம்ம மைக்கிளும் இருந்தான். ஆனா இன்னும் எப்படி உடஞ்சிருக்கு? கப்பல ரெண்டு துண்டா உடஞ்சிருச்சுங்க. கப்பல இந்த நிலைமையில இருக்கணும். இந்த கப்பல்ல வந்தவங்களா எங்க போனாங்க? இன்னும் யாரையுமே காணாம ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க போலயே. நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இவங்களே இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அப்ப நம்ம மைக்கேல் எங்க இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பா இந்த சிப்புக்குள்ளதான் எங்கேயாவது இருப்போம். உள்ள போய் பார்ப்போம். மைக்கேல் எங்க மைக்கேல காணோம். மைக்கேலுக்கு எதுவும் ஆயிக்க கூடாது. மைக்கேலை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். லண்டா எங்க இருக்கு?
இங்க யாரும் இருக்காங்க? நம்ம மைக்கிளா? இல்ல, இது நம்ம மைக்கிள் இல்ல, வேற யாரும். அப்ப நம்ம மைக்கிள் எங்க போனோம்? மைக்கிளுக்கு என்ன ஆச்சு? இங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. அப்ப நம்ம மைக்கிளுக்கு என்ன இருக்கும்? மைக்கேல், இந்த கப்பலை தலைகளா சாஞ்சிருச்சு போலீங்க. நிறைய பேர் இந்த கப்பலுக்கு அடியில மாட்டி நசுங்கிருப்பாங்க போல. அதுல நம்ம மைக்கிள் மட்டும் இருக்க கூடாது. நண்பா, எங்க இருக்க? போட்டு உடஞ்சிருக்கு. இந்த கேப்புக்குள்ள போய் பார்ப்போம், உள்ள மைக்கிள் இருக்கானான்னு சொல்லிட்டு. இங்க 2 பேர் இருக்காங்க. இதுல நம்ம மைக்கிள் இருக்கானா? இவங்க எதுவும் உயிரோடு இருக்காங்களா? இவங்களும் இறந்துட்டாங்க. இவங்களும் உயிரோடு இல்லை. இவங்க மேல இவ்வளோ ரத்தமா இருக்கு. எங்க அப்பா, என்னடாது? என்ன ஆனாலும் சரி, என் நண்பனை காப்பாற்றாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். வேற இடத்துக்கு போய் பார்ப்போம். இங்க ஒரு கேப் இருக்கு, இது வழியா மேலே போவோம். இந்த கப்பல் பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு. உடஞ்சிட்டு மட்டும் இல்லை, கடலோட ஆழத்துக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த இடத்துக்கு யாரும் காப்பாற்றுறதுக்கு வரல. இங்கேயும் ஒருத்தர் இறந்து கிடக்குறாங்க. இவங்க மேலெல்லாம் பாருங்க ரத்தமா இருக்கு. அதுவும் இவங்க கையை பாருங்களேன், யாரும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரும் இந்த கப்பல்ல இவங்களை கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, இவங்களும் இறந்துட்டாங்க. நம்ம மைக்கில் இங்க நிறைய கண்டெய்னராக கிடக்கு. ஒருவேளை கண்டெய்னருக்கு கீழே நம்ம மைக்கில் தான் இருப்பானோ? மைக்கில் இங்கே இருக்கானா போய் பார்ப்போம். நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. நம்ம வச்சிருக்க இதில் ஆக்சிஜனும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளால இன்னும் கொஞ்ச நேரம் தான் மூச்சு விட முடியும். அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம மைக்கில் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும் இங்கேருந்து. இதில் ஆனால் நம்ம மைக்கில் எங்கே இருக்கானே தெரியலையே. அங்கே ஏதோ சவுப்பு கிடத்துல இருக்கு கீழே. என்ன இருக்குன்னா ரத்தமா? ரத்தமே தான். அந்த மெக்லடான் ஷார்க்கு தான் இவங்களெல்லாம் கடிச்சு இப்படி கொலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே ரத்தமா இருக்கு. ஒருவேளை மைக்கிள் இங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பானோ? இவங்க மாதிரி இது மைக்கிளோட ட்ரெஸ் ஆச்சு. அவன் ட்ரெஸ்ஸே தான். அவன் ட்ரெஸ் மட்டும் இங்க இருக்குங்க, அதுவும் ரத்தமா இருக்கு. இப்போ நம்ம மைக்கிள் இங்கே தான் இருக்கானா? ஆனால் அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ரத்தமா இருக்கு. அவன் ட்ரெஸ் இந்த நிலைமையில இருக்கலாம். அப்போ அவன் எப்படி இருப்பான்? மைக்கேல், எங்கடா இருக்க? உனக்கு எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றி இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ஆனால் மைக்கிளோட ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவும் நம்ம இதில் பார்க்கலையே. மைக்கேல், நீங்க பாருங்க, கப்பல் எப்படி உடஞ்சிருக்கு. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. மூச்சு வேற விட முடியல. என்னோட சரி, மைக்கிளை காப்பாற்றாம இங்க போக மாட்டேன். பாதி கப்பலை பார்த்துட்டோம், இன்னும் பாதி கப்பல் இந்த பக்கம் உடஞ்சிருக்கு. இது போய் பார்ப்போம். இங்க நம்ம மைக்கிள் இருக்கானா? இருக்கணும். மூச்சு வேற விட முடியலையே. மைக்கேல், இங்கே யாரும் இருக்காங்க. நம்ம மைக்கிளா? இல்லை, அவங்க உடம்பு பாதி கட்டாயி கிடக்குது. இங்கே எதுவும் இருக்கு. பாம். ஓகே, இந்த பாம்பை நம்ம எடுத்துக்குவோம். போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பாம்பை வச்சு உடச்சிட்டு தான் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ பெட்டிலாம் இருக்கு, அதை பெட்டியை ஓப்பன் பண்ண முடியல. இந்த கப்பலை அந்த மெக்லடான் ஷார்க்கு கண்ணா பின்னமா உடைச்சிருக்கு. அங்கே போகுது இங்கே போகுதுன்னு உடஞ்சி கிடக்குது. எவ்வளோ பெரிய கப்பல் இதே இப்படி உடைச்சிருக்குன்னா அந்த மெக்லடான் ஷார்க்கிட்ட நம்ம மாட்டினோம்னா நம்ம இல்லாத அளவுக்கு மாற்றிடும் அந்த ஷார்க்கு. அந்த கப்பலோட பின்பகுதிக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. கப்பல் பாருங்க எப்படி கமுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் பாதி கப்பலை காணாங்க. 3 பாகமாக உடஞ்சிருச்சு போல. 2 பாகம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு பாகம் எங்கேயும் தெரியல. நம்ம மைக்கிலே வேற கண்டுபிடிக்க முடியல. இங்கே ஏதோ ஒரு கன்மர் இருக்கு. ஓகே, அதையும் எடுத்துக்குவோம். இந்த கப்பலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் நம்ம மைக்கிள் மட்டும் கிடைக்கவே இல்லையே. மைக்கிள் இங்கே இல்லைன்னா வேற எங்கே போயிருப்பான்? உள்ளேயே இல்லை. அங்கே யாரும் இருக்காங்க. ஆனால் நம்ம மைக்கிள் தான் இருக்கு. மைக்கிளே தான். நண்பா, நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றேன். உன்னை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். அவன் மேலே பாருங்க எவ்வளோ காயமா இருக்கு. மைக்கேல், மைக்கேல், அவன் சுயநலமிலே இல்லை, வேற வழி இல்லை. நம்ம தான் அவனை இங்கிருந்து மேலே கூட்டிட்டு போகணும். இன்னும் ரொம்ப நேரம் அவன் இங்கே இருந்தானா கண்டிப்பாக இறந்துருவான். அவனை எப்படி கூட்டிட்டு போறது? சரி, ஓகே, இங்கே ஒரு கொஞ்சோண்டு கயிறு இருக்கு. அந்த கயிறை வச்சு என் முதுகில் கட்டிட்டேன். இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணும். இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இங்கே இருக்க முடியாது. ஏன்னா மூச்சு விட முடியல. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. வந்துருச்சா? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ நடக்க போகுது. இப்போ இருந்துக்கிட்டு நம்ம தப்பிக்கணும். ஓகே, இது ஒரு சின்ன கேப் இருக்கு, இதுக்குள்ள போயிட வேண்டியதான். எப்படி உள்ள வந்துட்டோம்? சக்கால உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பெரிய கப்பலையே அந்த மெக்லடான் ஷார்க் 2ஆக உடைச்சிருச்சுன்னா இதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாதா என்ன? ஏதோ பயமா இருக்கு. இந்த மெக்லடான் ஷார்க்கு கிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அதை எப்படியோ பின்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்துட்டேன். அதோட சவுண்டியே காணோம். இப்போ அது எங்கே இருக்கு? எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ண போதோ தெரியலையே. அதுவும் இருக்கு பாருங்க.
நல்லா மாட்டிக்கிச்சு. கப்பலுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கமும் அதால வெளியே வர முடியல. எல்லா பக்கமும் லாக் ஆகிடுச்சு. இதான் கரெக்டான சான்ஸ். இதுகிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு இதை விட்டா வேற எந்த சான்ஸ் கிடைக்க சான்ஸே இல்லை. இங்க இருந்து நம்ம போகணும். ஆனா அதை பாருங்க, அது உடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சுறா மட்டும் உடைச்சிட்டு வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அது வெளியே வரத்துக்குள்ள இங்க இருந்து நம்ம போகணும். இப்ப சுறா கிட்ட மாட்டினோம்னா நம்ம மட்டும் மாட்ட மாட்டோம், மைக்கிளும் சேர்ந்து மாட்டிக்குவான். அதனால எப்படியாவது இந்த கப்பலை விட்டு ரொம்ப தூரமா போகணும். நம்மளோட போட்டுங்க, அவன் நீர்மூழ்கி கப்பல் அங்க இருக்கு. ஓகே, நம்ம நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா போயிடணும். இல்லைன்னா அந்த சுறா வந்து நம்மளை பிடிச்சிடும். சின்சன் இங்க தானே இருக்கான். நல்ல வேலை சின்சன் இங்க தான் இருக்கான். சின்சன், நான் மைக்கில கப்பத்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த மெக்லடான் சுறா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மைக்கில் உள்ள போடுவோம். ஓகே, அவனை தூக்கி உள்ள போட்டுட்டேன். நம்ம கிட்டே ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியா இருக்கு. நம்மளால ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாது. நம்மளும் உள்ள போயிடுவோம். ஓகே, உள்ள வந்தாச்சு. மைக்கிலையும் அப்படி உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த நீர்மூழ்கி கப்பல் நல்லா நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை விட்டு எப்படி வெளியே எடுக்கிறதா தெரியல. வெளியே வந்துரு வந்துரு வந்துரு, ப்ளீஸ் வந்துரு, இல்லைன்னா அந்த மெக்லடான் சுறா வந்துடும். எஸ், மாட்டிக்கிட்டு இருந்தது வெளியே வந்துருச்சு. அப்பாடா, அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம கடலோட ஆழத்துல இருக்கோம். இங்க இருந்து எவ்வளவு வேகமா மேல போய் கரைக்கு போக முடியுமா போகணும். ஏன்டா லவ்லி, அதான் மைக்கில காப்பாத்திட்டீல, அப்புறம் ஏன்டா கத்துற? அப்படியே சின்சனு, அந்த மெக்லடான் சார்க்கு இங்க தான் பக்கத்துல இருக்கு. அதனால இங்க இருந்து எவ்வளவு தூரமா போக முடியுமா போகணும். நம்ம இங்கதான் இருக்கோங்கிறது அது மோப்பப்படி சுத்தி வச்சு கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கடலுக்குள்ள அதுதான் ராஜா. அது என்ன வேண்டாம் நம்மளை பண்ணும். அது ஒரு கடி கடிச்சிச்சுனாலும் நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட நீர்மூழ்கி கப்பலே 2 துண்டா போயிடும். என்னடா சொல்ற? எப்படி நம்ம எஸ்கேப் ஆக போறோம்? பயமா இருக்கு. போட்டு வேற வேகமா போக மாட்டேங்குது. என்னாச்சு? நம்ம போட்டோட ஒரு சைடு இன்ஜின் வேலை செய்யாம போயிருச்சு. இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீ இந்த போட்டை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடு. அந்த சுறாவை நான் பார்த்துக்கிறேன். மைக்கில் போட்டு எப்படியாவது இங்கிருந்து போனோம். உன் பொருட்களை தான் நான் மைக்கில் போயிட்டேன். அந்த சுறாவை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி இன்னும் என்ன இங்க நின்றுகிட்டு இருக்க? அந்த நீர்மூழ்கி கப்பல் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புடா, இல்லைன்னா 2 பேரும் இறந்துருவோம். உன்னை விட்டுட்டு நான் கண்டிப்பா போக மாட்டேன்டா லவ்லி. நீ இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். சொன்னா கேள்ற, இங்கிருந்து போடா, இல்லைன்னா 2 பேர்த்தையும் கொண்டுருவோம். இவன் சொன்னா கேட்க மாட்டான் போலியே. நம்மளால ஏதாவது பண்ணணும். சரி, ஓகே, அந்த கப்பல் கிட்ட இருந்து ஒரு கண்ணை எடுத்தோம்ல, அந்த கண்ணை வச்சு அதை சுட்டு பார்த்தோம். அது நம்மளை பிடிச்சிருச்சு. அது வாய்க்குள்ள கண்டிப்பா நான் போக மாட்டேன். சின்சன், மைக்கில் கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்புடா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்காத. சுறாவை நம்ம கொல்லவும் கூடாது. அதுக்குள்ள எப்படியாவது இந்த சுறாவை நம்ம கொல்லணும். அவ்வளோ இந்த சுறாவை எவ்வளவு சுட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆகலையே. மோசமான சுறாவா இருக்கும் போல. இந்த சுறா நம்மளை மட்டும் கொள்ளாது. நம்மளை கொண்டதுக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிச்சிடும். அது நான் சொல்ல மாட்டேன். இந்த சுறாவை நான் கண்டிப்பா கொண்டே இருக்கேன். எவ்வளோ கொண்டாலும் சரி, இதை கொண்டாட விட மாட்டேன். எனக்கு நான் சுற்றுது. அவரே இதை மட்டும் ஞாபகம் வச்சு அந்த சுறாவோட தலைக்கு மேலே இருக்க பொம்மை தான் அதோட வீக்னஸ். அதை அடிச்சா அதை கண்டிப்பாக அழிக்க முடியும். இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பேச்ச சொன்ன மாதிரி அதோட தலையில சொல்லணும். கதை முடிஞ்சிச்சு. கதையை முடிச்சாச்சு. சின்சன், உனக்கு என்ன இல்லையே? மைக்கிளும் சின்சனும் வேற இதுக்குள்ள நடந்தது. அவங்களுக்கு என்ன ஆச்சு? நல்ல வேலை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே இங்க இருந்தோம்னா மெக்லடான் மாதிரி வேற ஏதாவது சார்க்கு வந்து நம்மளை அடிக்க வரும். அதனால இங்க இருந்து கிளம்புவோம். கம்மியாயிடுச்சு, நம்ம உள்ள வந்துட்டோம். போச்சு, அந்த சுறா வர சொல்றான். அந்த சுறாவை வெட்டி பீஸ் பீஸா போட்டு மீன் குழம்பு வைக்கிறேன். இவ்வளவு நேரம் முன்னாடி தானே இருந்துச்சு. அப்ப நீ எதுவும் பண்ணல, இப்பதான் நீ பண்ண போறியா? சரி, ஓகே, நம்ம மைக்கிலையும் காப்பாத்தி இங்க இருந்து நம்ம கிளம்புவோம். அந்த மெக்லடான் திரும்பி எந்திரிச்சு சொல்றேன், சீக்கிரம் அடப்பாவி, இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது கிடைச்சிட்டா மீன் குழம்புலாம் வைப்பேன். என்ன இப்ப இப்படி பயப்படுற? சரி, ஓகே, நம்ம எந்த கிளம்புவோம். பாக்குறியா நீ? உன்ன சின்ன சத்தம் போடாம இருறோம், இல்லைன்னா கீழே இருக்க
சுறா ஏதாவது வந்துட போகுது. நம்ம சண்டையை மேலே போய் வச்சுக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கடலுக்கு கீழே இருந்து மேலே போவோம். அப்பாடா, எப்படியோ கடலோட ஆழத்துல இருந்து மேலே வந்தாச்சு. அப்படியே இங்க இருந்து நம்ம கரைக்கு போயிட வேண்டியதான். கரை அங்க தெரியுதுங்க. ஓகே, அந்த இடத்துக்கு போனோம்னாவே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல போவோம். மைக்கில் பத்தி மறந்துட்டேனே. அவன் வேற தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தனால உயிரோடு இருக்கானா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வேகமா போடா. வேகமா போக மாட்டேனோட. ஆல்ரெடி இதுல இருக்க ஒரு இன்ஜின் வேற ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு இன்ஜினை வச்சு தான் போகணும். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி கரைக்கு வந்துட்டோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வேற ஏதாவது வண்டி கிடைக்குமா? இது என்னதுரா, நீர்மூழ்கி கப்பல்னா தண்ணிக்குள்ளையில மிதந்துட்டு போகணும். இது என்ன தரையிலே மிதந்துட்டு போகுது. இதுவும் நல்லதுக்கு தான். அப்படியே இதை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான். மைக்கேல் கண்டிப்பா காப்பாற்றுவேன். மைக்கேல், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா. ஓகே, ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு. இதை இப்படியே நிறுத்திட்டு நம்ம இறங்கி போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை போய் கூப்பிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்காங்களா? அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர், ஹெல்ப் பண்ணுங்க. என் மைக்கேலுக்கு ஒரு பிரச்சனை. அவனை நீங்க தான் காப்பாற்றணும். மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறான் டாக்டர். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. என் மைக்கேல் உயிரோடு வரணும் திரும்பி. தண்ணி கடியில் ரொம்ப நேரம் இருந்தனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி மூச்சு விட முடியாம அவர் மூச்சு நின்றுச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். ஆக்சிஜனும் கொடுத்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது தம்பி. எல்லாம் அந்த கடவுள் நினைச்சாதான். டாக்டர், என்ன சொல்றீங்க? நல்லா பாருங்க டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிருக்காது டாக்டர். என் ஃப்ரெண்டு எனக்கு திரும்பி வேணும் டாக்டர். மைக்கேல், உனக்கு ஏதோ ஆக விட மாட்டேன்டானா? வாடா, திரும்பி வா. நம்மளாம் ஒரு ஸ்குவாட்ரா. நம்ம ஸ்குவாடில் நீ இல்லைன்னா நம்ம ஸ்குவாடே இல்லைடா. எழுந்திரிச்சு வாடா நம்பா. நான் என்னடா ரோட்ல படுத்திருக்கேன். கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. சைக்கிள் சைக்கிள் உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ண போறீங்க? என்ன ஊசி போட்டு என் கிட்னி ஆட்டை போடலான்னு பாக்குறீங்களா? ஊசினே எனக்கு பயம். ஊசி போட வேணாம்னு சொல்றேன். ஊசி வேணாம். ஏண்டா, கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்துனா உன் கிட்னியை நாங்கள் ஆட்டையை போடுறோமா? டாக்டர், இவனை விடாதீங்க டாக்டர். அவன் வயிறை சுத்தி 108 ஊசியை குத்துங்க டாக்டர். விடவே விடாதீங்க அவனை. இங்கேயே கிளம்பட்டும் ஒரு மாசத்துக்கு. சரி, ஓகே. மைக்கில் எப்படியோ காப்பாத்தியாச்சு. நம்ம இந்த நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் வாடகை எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடலாம். ஆமா, இந்த சின்சன் கொடியை எங்க ஆளை காணோம். உள்ளதான் இருக்கேன். அதெல்லாம் சரிடா. இதை கொண்டு போய் திரும்பி கொடுக்கணுமா என்ன? இது ரோட்லயும் போகுது, தண்ணிக்குள்ளேயும் போகுதுடா. நம்மளே வச்சுக்கலாம். இது சும்மா எடுத்துட்டு வந்ததுன்னா நம்மளே வச்சிருந்துக்கலாம். அட்வான்ஸ் கொடுத்துல எடுத்துட்டு வந்து இருக்கிறேன். இந்த ஓட்ட வண்டியை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இதை கொடுத்து அட்வான்ஸ் பணத்தை வாங்கி வருவானா? 10 hours later. எப்படியோ அதை கொடுத்துட்டு வந்தாச்சு. அது சரி, இங்க என்ன ஹெலிகாப்டர்லாம் பறந்துகிட்டு இருக்கு. ஒரே பொங்கலும் நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை எதுவும் ஆர்கெஸ்ட்ரா எதுவும் போட்டிருக்காங்களா? இல்லையே, அங்க ஏதோ பெருசா இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம காரை எங்கேயே நிறுத்திட்டு என்னன்னு போய் பார்ப்போம். இது வந்து மெக்லடான்ஸ் இருக்காச்சு. இதுதான் அங்கேயே கொண்டுமே. இது எப்படி இங்கே வந்துச்சு? நம்ம கடலுக்கு நடுவுல கொண்டனால அப்படியே அலையில அடிச்சுட்டு வந்து இங்க இந்த வாரத்துல வந்து விழுந்திருக்க போல. இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஹெலிகாப்டர் பறக்குது, போலீஸ்காரா இருக்கு, நிறைய பேர் வந்து நிக்கிறாங்களே. நம்ம தான் சொக்க கொண்டுங்கிறது தெரிஞ்சுன்னா நமக்கு அவார்டு எதுவும் கொடுப்பாங்களோ? சரி, போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? பார்த்தா தெரியலையான்னா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சுறா மீன் இவ்வளவு பெருசுக்கு இருக்குது. இது கடலுக்குள்ள இருக்க நிறைய மீன் முழுங்கிருக்கும்ல. இது வயிற்றுக்குள்ள நிறைய மீன் இருக்கும்ல. அதான் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறேன். அடப்பாவி, இது மெக்லடான்ஸா இருக்குடா. இது வயிற்றுக்குள்ள எல்லாம் மனுஷன் தான் இருப்பான். இதை வச்சு பண் பண்றானுங்களே. இங்க பாருங்க, இந்த அக்கா வந்து இது தூசியா இருக்காமா, அதான் தொடச்சிக்கிட்டு இருக்குது. இது என்ன பெட்டா? ஒரு கடி கடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். இது பாருங்க, சுத்தி நிறைய போலீஸ், டாக்டர் எல்லாமே இருக்காங்க. டாக்டர் என்ன பண்றாங்க? இது எப்படி செத்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது மோசமான மான்ஸ்டர் நம்ம தான் கொண்டுங்கிறது தெரிஞ்சுட்டா நமக்கு நிறைய காசு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பரிசெல்லாம் நிறைய கிடைக்கும். போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், இதை கொன்னவங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? ஜெயில கழிசோறு தான் கிடைக்கும். இந்த மெக்லடான் சார்க்க வச்சுதான் நம்மளோட எதிரி நாட்டை பயமுறுத்தலான்னு இருந்தோம். ஆனா அது போல இது யாரும் கொண்டுட்டாங்க. இங்க விட்டு கையில கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிரோட விட மாட்டாங்க. நம்ம ஊருக்கு மாத்தி இதை கொண்டா ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சேன். இவனுக்கு இவ்வளவு பெரிய கொண்டு தூக்கி போடுறாங்க. இருந்தா நம்ம கிளம்புறதா நமக்கு நல்லது. இல்லைன்னா கண்டுபிடிச்சுமானுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆட்டும், பிடிக்கலனா கிரீன் கலர் ஆட்டும் கமெண்ட்ல போடுங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைனாலும் பண்ணிக்கங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி மெக்லடான் சார் GTA 5 இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தெரிஞ்சு போவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.